ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்காக எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஆன் பண்ணிக்கலாம். வானல் காயட்டும். வானல் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஆகும். அப்போ தான் நல்லா ஃப்ரை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, 2 கருவேப்பிலை, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதானோன்னா இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா அப்படியே வாசனையாக இருக்குது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வு இல்லைங்களா, ஸோ அதனால் நான் பெருங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து காலையில் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இல்லைங்களா, அந்த நேரத்தில் உட்காந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு அந்த உருளைக்கிழங்கு செய்கிறதால இது சிம்பிளாக நீங்கள் 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமே நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக உப்பு ஆயிடுச்சு கறிக்கும், ஸோ கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் உப்பில் நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இதுக்கு நம்ம வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உப்பு போட்டோன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உப்பு போட்டு கலந்தோன்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்க, நல்லா உப்பு அந்த இதோடு போட்டதும் நல்லா அப்படி பாதி வந்து அப்படியே வெந்த மாதிரி இருப்பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி தான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு உப்பெல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தாங்க நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி கட்டு சாதத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டா உப்பு தேவையா என்னன்ட்டு நீங்கள் இப்போ காரம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு கரையாது, ஏன்னா நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ தூள் உப்பு போட்டால் தான் இதுலேயே நல்லா இதாகி மிங்கிளாகி நல்லா வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம மூடி வச்சோம் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் அடியில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள். தோசை திருப்பி மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற இதில் தான் நீங்கள் எடுத்தாக்கா நல்லா வரும், ஃப்ரை பண்ண முடியும். ஸோ நான் தோசை திருப்பி எடுத்துக்கிறேன். இப்படி இடையில நம்ம ஓப்பன் பண்ணி இது மாதிரி கிளறி விட்டால் தான் அடியில் ஃப்ரை ஆனதெல்லாம் மேலே எடுத்துக்கலாம். மேலே ஃப்ரை ஆகாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம அடியில் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆகும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுருங்க. பாருங்க, திருப்பி நம்ம மூடி வச்சதில் அடியில் இருக்கிறதும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் பாருங்களேன்.
பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஓகே. இல்லைன்னா கூட நீங்கள் லைட்டாக தூவி விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி உருளைக்கிழங்கு ஈஸியாக ஃப்ரை பண்ணி நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.